ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷில் நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா வென் த ட்ரீஸ் வாக்டு ரஸ்கின் பாண்டோடது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 961 வந்து இருக்குது. ஸோ இது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 9th வந்து ஒரு ப்ரோஸ் வந்து படிச்சிருப்போம். ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அதே ரஸ்கின் பாண்ட் தான் வந்து இது வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி பேஸில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கதையை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, வென் த ட்ரீஸ் வாக்டு இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ரஸ்கின் பாண்டு. நான் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து எத்தனை நாள் தான் ஒரே இடத்துல நிற்க, இன்னும் வந்து நாங்களும் ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நாங்கள் பாட வந்து நடந்து போக போகிறோம் அப்படின்னு மரம் வந்து சொல்லுது. வென் த ட்ரீ வாக்டு. ஸோ வந்து மரம் பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போகுது. ஓகே, ஓவராலாக இந்த கதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நேச்சரை சார்ந்து வந்து இருக்குது. ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன வயசில் அவங்க தாத்தா கூட சேர்ந்து மரம்லாம் வந்து வச்சுருக்காரு. அவங்க தாத்தாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மரத்து மேலே ஈடுபாடுலாம் இருக்குது. அவங்க தாத்தா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அதில் வந்து இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து வரும். ஸோ வந்து அவருக்கு இந்த மரம் இது மேலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ஈடுபாடு இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து செடிலாம் வளர்த்து ஸோ வந்து ஒரு காடு மாதிரி அவரே பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கியிருக்காரு. ஸோ வந்து சிம்பிளாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மரம்லாம் வளர்த்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆத்தர் வந்து சின்ன வயசில் தாத்தா கூட சேர்ந்து இதெல்லாம் வந்து பண்ணுதார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் ஒரு சில சுச்சுவேஷனால் அங்கேருந்து வேறு ஊருக்கு வந்து போக வேண்டியதாகிடுது. லண்டனுக்கு வந்து போயிருந்தார். ஸோ போனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் வந்து பார்க்காரு. அவங்க சின்ன வயசில் வச்சதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நல்ல ஒரு காடு மாதிரி வளர்ந்து எல்லாருக்குமே வந்து பயன் கொடுக்கு. இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவரால் கதை. இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்டோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து 6th ஸ்டாண்டர்டு. ஸோ ஒரு 6ஆம் கிளாஸு ஒரு 11 வயசு குழந்தைக்கு இந்த கதை வந்து கொடுக்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த கதையை வந்து அந்த ஆத்தர் சொல்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் காலையில் நானும் என் தாத்தாவும் வீட்டு வாசலில் நம்ம இந்த வராண்டா அப்படிமோ அந்த வராண்டாவில் வந்து உட்காந்துருந்தோம். அப்படி உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து செடி கொடி தான் வந்து இருந்துச்சு. அது வந்து ஒரு கொடி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே கீழே வந்து படர்ந்து வருது. இது வந்து வட இந்தியா நார்த் இந்தியாவோட குளிர்காலம் அந்த சீசன். ஸோ வந்து நாங்கள் வந்து அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயில் வந்து அந்த டயத்தில் காலையில் வந்து லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா மென்மையாக வந்து இருக்குது. நாங்கள் வந்து அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வெளியே அந்த வராண்டாவில் வந்து இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடி ஸோ இந்த மாதிரியான ஒரு கொடி பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே அந்த படியெல்லாம் கடந்து எங்கள் தாத்தா கிட்ட வந்தது அப்படிங்காங்க. ஸோ வந்து இப்போ இந்த செடி கொடிலாம் வருது அப்படின்னா அதுக்கான சயின்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படி தானே. ஸோ வந்து இப்போ வந்து அதுக்கான லைட்டு தேவை, அந்த மாதிரி வந்து எல்லாமே தேவை. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். அதனால் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்படி வந்து நகர்ந்து வந்து எங்கிட்ட வந்து வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஆத்தருக்கு அவங்க தாத்தா வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. அவர் வந்து எப்போமெல்லாம் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரோ அப்போ அவங்க தாத்தா கூட இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து நல்லா வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி வந்து இருக்குமா. அந்த அவங்க இருக்கக்கூடிய பிளேஸு தோட்டம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பிளேஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயிரும். அவங்க தாத்தா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வனத்துறை அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு அதனால் வந்து இயற்கை அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்வம் வந்து அதிகம். இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேராடூன் அது பக்கத்தில் வந்து ஒரு பங்களா கட்டி அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா செடி. ஸோ வந்து மாம்பழம், ஆரஞ்சு, லெமனு, கொய்யா, யூக்கலிப்டஸ், அதுக்கப்புறம் வந்து பெர்சியன், லைக்காஸ், ஜெகரண்டா ஸோ இந்த மாதிரியான செடிலாம் நட்டு அவர் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்காங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னால் அங்கே வந்து ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங் வந்து இருந்துச்சான். அங்கே வந்து ஒரு அரச மரம் வந்து நல்ல அதோட வேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா செவுருக்குள்ளே போய் படர்ந்து வந்து இருந்துச்சான். அவங்க பாட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து மரத்துக்கு மேலே வந்து ஆர்வம் வந்து கிடையாதான். ஸோ ஆனால் வந்து செடி கொடி அது வளர்க்குறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. அவங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து அந்த அந்த அரச மரம் வந்து செவுத்துலாம் போகுது, நம்ம அதனால் வந்து வெட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா இல்லை அதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து வேறு வீடு கட்டிக்கலாம் அப்படிங்காரு. அவங்க தாத்தாவுக்கு இந்த பூந்தோட்டம் இதுக்கு மேலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ வந்து விருப்பம் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து பட்டாம்பூச்சி வந்து பிடிக்குமா. அந்த பட்டாம்பூச்சி பார்த்தோம் அப்படின்னா பூந்தோட்டம் வச்சு தான் வரும். அதனால் அவர் வந்து பூந்தோட்டம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வளர்ப்பாராம். அவங்க தாத்தாவுக்கு பூச்செடியில் தான் ஆர்வம் இல்லை அப்படின்னும், ஆனால் வந்து மரம் வளர்க்குறதெல்லாம் வந்து ஆர்வம் வந்து இருந்திருக்கு.
உடனே அவர் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் நம்ம வந்து மரம் வந்து வளர்க்கக்கூடாது, இன்னும் நம்ம வந்து அதிகமாக பெரிய காடே உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆறு இருந்திருக்கு. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு காடு வந்து இருந்திருக்கு. அவர் வந்து அங்கே போய் இந்த மழைக்காலங்கள் அந்த டயத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன செடி கன்று இதெல்லாம் வந்து வச்சு இது வந்து ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய வந்து மரமாக ஆகும் அப்படின்னு வந்து வச்சுருக்காரு. இதை பார்த்து அவன் பேரை வந்து கேட்டிருக்கான், நம்ம இங்கே வைக்கிறது வந்து இதை யார் பார்க்க போகிறாங்க, நீங்கள் ஏன் வைக்கிங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் தாத்தா வந்து இல்லை நம்ம வந்து மற்றவங்க பார்க்கன்னு நம்ம வந்து வைக்கல, இப்போ வந்து ஒரு காடு இருந்தால் தான் வந்து நம்ம நாடே வந்து நல்லபடியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த காட்டுனால நிறைய பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் வந்து உயிர் வாழும், மக்களுக்கு இந்த காடும் தேவை, ஏன்னா மக்களுக்கு வந்து இயற்கை வந்து தேவை. இப்போ வந்து இது நம்ம சின்ன சின்னதாக வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பெருசாக வந்து ஆகும். ஸோ அப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து தேவை. நம்ம வந்து இந்த மாதிரி செடியாக வைக்கிறதுனால தான் பாலைவனம்லாம் வந்து இல்லாமல் வந்து ஆகும், இல்லை வெறும் பாலைவனமாக தான் வந்து நம்மளோட நாடு இருக்கும், நம்ம வந்து இயற்கையான நாடாக வந்து மாறணும் அப்படின்னு அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு. இதில் ஒரு ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 17,000 ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் வந்து 5,000 அதாவது 3ல் 1 பங்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த பேரனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மரம் இல்லாத ஒரு உலகத்தை வந்து யோசனை பண்ணவே முடியல. அதனால் இவனும் அவங்க தாத்தா கூட சேர்ந்து இந்த மரம் நடுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டயத்தில் அவங்க தாத்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜார்ஜ் மோரிஸ் அவரோட ஒரு ஒரு கவிதையை சொல்கிறாரு, உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ, அதாவது வனத்துறைவனே, இது வந்து காடு இந்த மரத்தில் வந்து வெட்டக்கூடியவன் உட்மேன், ஸ்பேர் த ட்ரீ அந்த மரத்தை வந்து விட்டுரு அப்படிங்க. டச் நாட் அ சிங்கிள் பவ், ஒரு கிளையை கூட வந்து டச் பண்ணாத, பவ் அப்படின்னா கிளை, ஒரு கிளையை கூட வந்து டச் பண்ணாத. இன் யூத் இட் ஷெல்டர்டு மீ, நான் வந்து சின்ன வயசில் என்னோட இளமை காலத்தில் அதான் எனக்கு வந்து ஷேடோ கொடுத்தது, நிழல் கொடுத்தது, ஷெல்டராக இருந்துச்சு அப்படிங்காரு. அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ், அதனால் இப்போ நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும், நீ வந்து அதனால் வந்து எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மரத்தை வந்து வெட்டக்கூடியவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீ அதை வந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜார்ஜ் மோரிஸ் இவரோட ஒரு கவிதை ஒரு போயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின், அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு, மறுபடியும் இந்த மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து நகரும் அப்படிங்கிறாரு. இது 1000 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நகராமல் ஒரே இடத்துல வந்து இருக்குது, ஆனால் வந்து மறுபடியும் இது வந்து இந்த இடத்த விட்டு வந்து நகரும் நடக்கும் அப்படிங்காரு. ஒருத்தர் வந்து இதை வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு மரத்தை வந்து நட்டு வந்து பதிச்சிட்டான். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே அதோட கிளை வேறு அதெல்லாம் கொடுத்து அங்கங்கே அது வந்து அப்படி வந்து பரப்பி வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் வந்து போகும் அப்படிங்கிறாரு ஒரு கவிதை மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு தீவுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த தீவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு மாங்கன்று ஒரு குட்டியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தீவே அவங்களுக்கு பார்க்க வந்து அழகாக வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து அங்கேயே அவங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேயே வந்து அவங்கள முடிஞ்ச செடி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்த அந்த அரச மரத்தை வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்துட்டான், அது வந்து பெருசாகிட்டான். உடனே அவங்க பாட்டி வந்து அப்பவும் கோவம் வந்து கண்டிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து இதை வெட்டாமல் இந்த மரத்துக்கூடயே வாழு அப்படிமா. இந்த வீட்டில் கோவம் பேசுவாங்கல்ல, நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு கடை, அதே அவங்க பாட்டியும் பார்த்தோம் அப்படின்னா நீ இந்த மரத்தோடய வாழ்ந்துட்டு கடை அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அதை வந்து வெட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து நம்ம வந்து அதை வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆவது உலகப்போர் வந்து வந்துட்டு உடனே அந்த பையனை வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில், ஸோ இந்த போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா வந்து ஹாஸ்டலோடு இருக்கக்கூடிய ஸ்கூலு, அதை வந்து போர்டிங் ஸ்கூல் அப்படிம்பாங்க, அங்கே வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் அவங்களோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லிக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வீட்டை விற்றுட்டு இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரும் வந்து அங்கே இங்கிலாந்துக்கு போக வேண்டியதாகிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு. அங்கே வந்து அந்த இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருந்திருக்கு, சேஞ்ச் ஆகாமல் இருந்திருக்கு. அவங்க வச்ச செடியெலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு காடு மாதிரி வளர்ந்து நல்ல பார்க்கவே சந்தோஷமாக வந்து இருந்திருக்கு அப்படிங்காங்க. ஓகே, இதான் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் இந்த ஸ்டோரி. ஸோ வந்து இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரஸ்கின் பாண்டு. இவர் வந்து ஒரு 500 புக்கு மேலே ஷார்ட் ஸ்டோரி எஸ்ஏ நாவல் இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காரு. இவருக்கு வந்து பத்மஸ்ரீ 1999லையும் பத்மபூஷன் வந்து 2014லையும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஓவராலாக இந்த ஃபுல் கதையை வந்து பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா போயம் ப்ரோஸ் கிராமர் டாபிக், இப்போ புது சிலபஸ்க்கான கிராமர் டாபிக், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய புது ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் புக் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.